ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ் நியூ சிலபஸ் யூனிட் 5ல் உள்ள பழமொழிகள் டாபிக் தான் பார்க்க போகிறோம். சரி, இதை எங்கேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6வது புத்தகத்திலிருந்து 12வது புத்தகம் வரைக்கும் பழமொழின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் இடம்பெற்றிருக்கோ மொத்தமாக தொகுத்து ஒரே வீடியோவாக பார்க்க போகிறோம். சரி, எந்தெந்த மாடல்லலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஆங்கில பழமொழிக்கு இணையான தமிழ் பழமொழி, இது ஒரு டைப்பு. இந்த டைப்பில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 30-40 இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பாருங்கள், நான் ரோல் பண்ணுறேன். கிட்டத்தட்ட இந்தமாரி மட்டுமே ஒரு 30-40 பார்க்க போகிறோம். ரெண்டாவது மாடல் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பழமொழி கொடுத்துட்டு அதுக்கு என்ன பொருள்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள், தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்படின்றது உறவு முறையை குறிக்குது. இந்த மாதிரி அடுத்தது அதுக்கடுத்தது தமிழ் பழமொழியை ஆங்கிலத்தில் மாற்றுறது. ஒன்றுமே இல்லை, இங்கிலீஷில் கொடுத்துட்டு அதை தமிழில் மாற்ற சொல்லியிருந்தாங்க. இங்கே தமிழில் கொடுத்துட்டு அதை இங்கிலீஷில் மாற்ற சொல்லியிருக்காங்க. ரெண்டும் ஒன்று தான். ஆனால் புக்கில் இந்தமாரி கொடுத்துருக்கிறதுனால நம்ம இந்தமாரி எடுத்துருக்குறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தது பழமொழினா என்ன, பழமொழி பற்றி எங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, பழமொழிக்கான விளக்கம் என்ன, பழமொழி பண்டைய தமிழர்களுடைய வாழ்வில் எவ்வாறு கலந்து இருந்தது, அப்படி பழமொழியுடைய ஒன்லைன்ஸ் நிறையா பார்க்க போகிறோம். பழமொழி எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு பார்க்க போகிறோம். அடுத்தது ஒரு சில பழமொழியெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கான உண்மையான விளக்கங்களை புக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த உண்மையான விளக்கங்களையும் பார்க்க போகிறோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆத்து அப்படின்றத உண்மையான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆற்று அப்படின்றது அந்த உண்மையான பழமொழி. இதுக்கான பொருளோட பார்க்க போகிறோம். அடுத்தது பழமொழி தொடர்பாக புத்தகத்தின் பின்னணியில் மொழியை ஆள்வோம்னு சொல்லிட்டு ஒரு சில பகுதிகளில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த மொழியை ஆள்வோம்ன்ற பகுதியில் பழமொழி தொடர்பாக எது கொடுத்துருக்காங்களோ அதையும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா வட்டத்தில் உள்ள பழமொழிகளை கண்டுபிடித்து எழுதுக. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்படி வட்டம்லாம் கொடுத்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்ல போகிறதில்ல. இருந்தாலும் ஒரு பழமொழி இருக்குது அப்படின்னா அது முழுசாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு, சுவர் இருந்தால் தானே அப்படின்னு ஒரு டேஷ் போட்டு முடியும் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா சித்திரம் வரைய முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ அதனால் அந்த பழமொழிகளையும் இதில் எடுத்து எழுதியிருக்கிறோம். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா, கல்வி குறித்து வழங்கப்படும் பழமொழிகளை தொகுத்து எழுதுக. அடுத்தது உறவு முறையை பற்றி வழங்கக்கூடிய பழமொழிகளை தொகுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியை கொடுத்துட்டு இந்த பழமொழி எதை பற்றினது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 4 பழமொழியை கொடுத்துட்டு இதில் கல்வி பற்றி தொடர்பில்லாத பழமொழி எது, உறவு பற்றி தொடர்பில்லாத பழமொழி எது அப்படின்னு கேட்பாங்க. அதனால் சொல்லிட்டு இந்த டாப்பிக்கும் எடுத்துருக்குறோம். அதுக்கப்புறமா பாருங்கள், ஆனாலும் என்னும் இணைப்பு சொல்லை பயன்படுத்தி பழமொழிகளை எழுதுகன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆனாலும் அப்படின்னு அந்த இணைப்பு சொல்ல பயன்படுத்தக்கூடிய பழமொழிகள் எதுன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதியிருக்கிறாங்க. கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி அப்படின்ற மாதிரி. அடுத்தது தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்க. அதுதான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு பாதி வரைக்கும் கொடுத்துருவாங்க, ஒரு டேஷ் போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த அந்த டேஷில் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் தான் கரெக்டாக எழுத முடியும். அதனால் எல்லா பழமொழியுமே நீங்கள் முதல்ல படித்து பழமொழி உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், உப்பில்லா டேஷ் அப்படி போட்டாங்கன்னா உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால் பழமொழியை ஃபஸ்ட்டு கண்டிப்பாக படிங்க, அதுக்கப்புறமா அந்த பழமொழிக்கான பொருளையும் படிங்க. அடுத்தது பாருங்களேன், உரிய எழுத்துக்களை நிரப்பி பழமொழிகளை உருவாக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சின்னரா பெரியரா, சின்னனா பெரியனா, இந்த வேறுபாடுகள்லாம் தெரிஞ்சிருக்கணும். அந்த ஆஸ்பிரட்லேயும் பழமொழியை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது பாருங்களேன், இந்த இடமிருந்து வளம் எழுதுக, வளமிருந்து இடம் எழுதுன்னு ஒரு கட்டத்தில் பழமொழி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நம்ம கரெக்டாக எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பாருங்கள், இந்த மாதிரி டேஷ் போட்டது மட்டுமே நிறையா இருக்குது. ஸோ அந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பழமொழி தொடர்பாக 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கிற எல்லாமே கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது பாருங்கள், தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இந்த இளமையில் கல்வி அப்படின்னா முதுமையில் இன்பம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது முக்கியமானது, அறிஞர்களின் பொன்மொழிகளை தமிழில் மொழிபெயர்த்து எழுதுதல். ஏன்னா நம்மளுக்கு மொழிபெயர்த்தல் அப்படின்றதே சிலபஸில் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் அறிஞர்கள் ஆங்கிலத்தில் சொன்னதை தமிழில் அது என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு இதில் மொழிபெயர்த்து வச்சிருக்கிறோம். இறுதியாக 7th தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய சொலவடைகள், இந்த புண்ணுக்கு மருந்து போட முடியும், புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம், இயலாத செயல் அப்படின்ற மாரி மொத்த சொலவடைக்குமே பார்த்தீங்கன்னா நாங்கள் அர்த்தம் எடுத்து எழுதியிருக்கிறோம். சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு டாப்பிக்கை எடுத்து நம்ம இப்போ பார்த்துடலாம்.
உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். கமெண்ட் யார் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு பிடிஎஃப்கான லிங்க் நான் அனுப்பிச்சி விட்றேன். சரி, ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஆங்கில பழமொழிக்கு இணையான தமிழ் பழமொழியை ஃபஸ்ட்டு பார்த்தலாம். ஆல் தட் கிளிட்டர் இஸ் நாட் கோல்டு அப்படின்னா மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல இங்கிலீஷில் கோல்டுன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே பொண்ணு அல்ல, மின்னுவதெல்லாம் பொண்ணு அல்லன்னு சொல்கிறாங்களா. ஸோ கோல்டு பொண்ணு அப்படி ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட், கல்வி கரையலை கற்பவர் நாள் சில. பார்க்கிங் டாக் ஸ்லீடம் பைட் அப்படின்னா குறைக்கின்ற நாய் கடிக்காது. இங்கே டாக் இருக்குது, இங்கே நாய் இருக்குது, பார்த்துங்க. ஈவன் எ பின் இஸ் குட் ஃபார் சம்திங், சிறு துரும்பும் பல் குத்த உதவும். ஸோ இங்கே பின் இருக்குது, இங்கே துரும்புன்னு இருக்குது பாருங்கள். ஸோ ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிங்க. அடுத்து டேக் டைம் பை த ஃபோர்லாக் அப்படின்னா காலத்தை கடமை செய். அடுத்தது பெண்ட் த ட்ரீ வைல் இட் இஸ் யங், ஐந்தில் வளையாதது 50 வளையுமா. பெண்டுன்றதுக்கு வளைதல்னு அர்த்தம். ஸோ அப்போ வளைதல்னு வந்துன்னா பெண்டு உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். அடுத்தது ஆஸ் இஸ் த மதர் ஸோ இஸ் ஹேர் டாட்டர், தாயை போல பிள்ளை நூலை போல சேலை. இங்கே மதர்னு இருக்குது, அதுக்கு தமிழில் தாயின்னு அர்த்தம், இங்கே தாயின்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே டாட்டர்னு இருக்குது, டாட்டர் அப்படின்னா பிள்ளை, அதாவது பெண் பிள்ளை குறிப்போம். ஸோ இங்கே பிள்ளைன்னு இருக்குது, ஸோ அதை பார்த்துங்க. ஸோ மதர்னு கொடுத்துருந்தா தாயை போல பிள்ளைன்ற பழமொழி உங்களுக்கு ஞாபகம் வரணும். அடுத்தது எ ஃப்ரெண்ட் இஸ் நீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன்டீட், உயிர் காப்பான் தோழன். இங்கே ஃப்ரெண்டுன்னு வந்துச்சு, தமிழில் தோழன் இருக்குது. ஸோ ஃப்ரெண்டையும் தோழனையும் கனெக்ட் பண்ணிக்கணும், சரிங்களா. அடுத்தது எ மேன் ஆஃப் கரேஜ் நெவர் வாண்ட்ஸ் வெப்பன், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். வெப்பன் அப்படின்றது தமிழில் ஆயுதம்னு அர்த்தம். ஸோ வெப்பன் இங்கிலீஷில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஆயுதம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அடுத்தது எ மேன் வித்தவுட் மணி இஸ் எ பவ் வித்தவுட் அண்ட் ஆரோ அப்படின்னா பணம் இல்லாதவன் பிணம். மணின்னு இருக்கா, இங்கே தமிழில் பணம்னு இருக்கா. ஸோ மணியும் பணத்தையும் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்தது பிளட் இஸ் திக்கர் தன் வாட்டர், இது வந்து காமனாக எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் அப்படின்னு கிராமத்தெல்லாம் நிறைய இடத்துல பேசி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சரிங்களா. அடுத்தது டைமண்ட் கட்ஸ் டைமண்ட், முல்லை முள்ளால் எடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது, வைரத்தை வைரத்தால் அறு அப்படின்றதையும் சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல. ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் கொடுப்பாங்க, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அடுத்தது லாஸ்ட் டைம் இஸ் நெவர் ஃபவுண்ட் அகெயின், இழந்த நேரம் மீண்டும் கிடைக்காது. ஸோ லாஸ்ட்னு கொடுத்துருமா, லாஸ்ட்னா இழக்கிறது, அதே சமயம் டைம்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா, இழந்த நேரம். ஸோ லாஸ்ட் டைம்னா இழந்த நேரம். இந்த வேர்டு வந்ததும் உங்களுக்கு இந்த தமிழ் அர்த்தம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த மதர் ஆஃப் சயின்ஸ், அனுபவமே அறிவியலின் தாய். ஸோ சயின்ஸ்னு வந்துருக்கா, இங்கே அறிவியல்னு இருக்கா, எக்ஸ்பீரியன்ஸ்னு இருக்கா, இங்கே அனுபவம்னு இருக்குதா. ஸோ இப்படி தான் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். மதர்னு இருக்குதா, இங்கே தாய்னு இருக்குது பாருங்கள். ஸோ வெரி வெரி சிம்பிள், நீங்கள் ஈஸியாகவே இதை படித்து முடிச்சிடலாம். ஸோ ஆங்கிலம் தெரியலனால கூட இது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஹார்ட்ஸ் மேக்ஸ் வேஸ்ட், பதறாத காரியம் சிதறாது. வேஸ்ட்னா என்னது, தேவையில்லாத பொருள். இந்த இடத்துல வந்து சிதறாது, சிதறியது அப்படின்னா வேஸ்ட் ஆகிடும். ஸோ ஐயோ இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, மைண்டில் வச்சுங்க. க்ரையிங் சைல்டு வில் கெட் மில்க், அழுத பிள்ளை பால் குடிக்கும். இந்த மில்க் ஞாபகம் வச்சு இங்கே பால் ஞாபகம் வச்சிங்கனாலே உங்களுக்கு இது ஈஸியாக முடிஞ்சிடும். ஹெல்த் இஸ் வெல்த், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். லுக் பிஃபோர் யூ லீப், ஆழம் தெரியாமல் காலை விடாதே. மேக் ஹே வைல் த ஷன் சைன், காற்றுள்ள போதே தூற்றிக்கோள். இந்த ஷன் சைன் வந்தது அப்படின்னா இந்த காற்றுள்ள போதே தூற்றிக்கோள்னு உங்கள் ஞாபகம் வரணும். இந்த காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுக்கு இன்னொரு ஆங்கில பழமொழியும் சொல்லுவாங்க, அது பின்னாடி வரும், பின்னாடி பார்த்துடலாம், சரிங்களா. ஸோ இந்த ஷன் ஷைன் அதை மறந்துடாதீங்க. மெனி ட்ராப்ஸ் மேக் ஷோவர், சிறு துள்ளி பெருவெள்ளம். ஸோ மெனி ட்ராப்ஸ், சரிங்களா. ஸோ இங்கே சிறு துளி அப்படின்றது மெனி ட்ராப்ஸும் சிறு துள்ளியும் கனெக்ட் பண்ணிங்க. மெஷர் இஸ் ட்ரெஷர், அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. த ஃபேஸ் இஸ் த இன்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இதுவும் காமனாக நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. த சைல்ட்ஹுட் ஷோஸ் த மேன், விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல், முதற் கோணல் முற்றிலும் கோணல். எ குட் மார்க்மேன் மே மிஸ், ஆணைக்கும் அடி சறுக்கும். இந்த மிஸ் அப்படின்ற வேர்டு வந்துச்சுன்னா இந்த சறுக்கும்ன்ற வேர்டை கனெக்ட் பண்ணி வச்சுக்கிங்க. இன் ஏ ஃபில்டர்ஸ் ஹவுஸ் ஆல் ஆர் டான்சர், கம்பன் விட்டு கட்டு தறியும் கவி பாடும். இந்த டான்ஸர் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்த தறி இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சும் தறி நெய்யும் பொழுது அந்த நாடான்றது வந்து லெஃப்ட் டு ரைட்டு, ரைட் டு லெஃப்ட் மூவ் ஆகினே இருக்கும். அப்போ மேலே இருக்கிறவங்க அதை ஒரு கயிறை மாரி இருக்கும், அந்த கயிறை இழுக்க தான் அது போகும். அது பார்க்குறதுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரியே இருக்கும்.
ஸோ அதுதான் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் இங்கே கவி பாடம்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஆங்கிலத்தில் இங்கே டான்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது நோ நோ மேன் கேன் ஃப்ளே எ ஸ்டோன் அப்படின்னா கல்லிலே நார் உரிக்க முடியுமா அப்படின்றது. அடுத்து டிஃபிகல்ட்டிஸ் கிவ் வே டு டிலிஜென்ஸ் அப்படின்னா கரைத்தால் கல்லும் கரையும். கமாண்ட் யுவர் மேன் அண்ட் டூ இட் யுவர் செல்ஃப், வெண்ணையை வைத்து கொண்டு நெய்க்கு அலைவானேன். சேரிட்டி இஸ் எ டபுள் பிளஸ்ஸிங், தர்மம் தலை காக்கும். டபுள் பிளஸ்ஸிங் அப்படின்னு வந்துச்சுன்னா தர்மம் தலை காக்கும்ன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒன் ஃப்ளவர் மேக்ஸ் நோ கார்லேண்ட் அப்படின்னா தனி மரம் தோப்பாகாது. ஒன் ஃப்ளவர் அப்படின்றத இப்போ இங்கே தனி மரம் அதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. இங்கே ஒன் ஃப்ளவர் தானே கொடுத்துருக்கான், இங்கே ஏன் தனி மரம்னு கொடுக்குறீங்க? அப்போனா தனி பூன்னு தானே கொடுத்துருக்கணும், அப்படி யோசிக்கக்கூடாது. ஆங்கிலத்தில் அவங்க ஒன் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க, தமிழில் நாம் தனி மரம் தோப்பாகாதுன்னு சொல்கிறோம். ரெண்டு அர்த்தங்களும் ஒரே மாதிரி இருக்குதுன்றது தான் இங்கே சொல்ல வராங்களே தவிர இங்கே கொடுத்துருக்குற இந்த ஆங்கில வார்த்தைக்கு இணையான தமிழ் வார்த்தை இது கிடையாது. சரிங்களா? ஆங்கிலத்தில் இந்த வேர்ட்ஸை பயன்படுத்தி ஒரு பொருள் சொல்ல வராங்க, நாம் தமிழில் இந்த வார்த்தையை பயன்படுத்தி நாம் ஒரு பொருள் சொல்கிறோம். ரெண்டு பொருளும் ஒன்றா இருக்குது, ஆனால் வேர்ட்ஸ் வேறு வேறு. சரிங்களா? ஸோ அதுதான் சொல்கிறேன், ஒன் ஃப்ளவர் மேக்ஸ் நோ கார்டன் அப்படின்னும் போது நாம் என்ன சொல்கிறோம், தனிமரம் தோப்பாகாது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? லிட்டில் வெல்த் லிட்டில் கேர், மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயமில்லை. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர், வருமுன் காப்பதே சிறந்தது. சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங், ஆலையில்லா ஊருக்கு இலுப்பை பூ சறுக்கை. அடுத்தது தக் ஹி எண்டவர்ஸ் ஆல் ஹி கேன், புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டார் போல். ஒன் டூ த ஆக்ட் அனதர் ஹேத் த ப்ளவ், பழி ஒரு இடம் பாவம் ஒரு இடம். எவரி ஃபாக்ஸ் மஸ்ட் அட் லாஸ்ட் பே இஸ் ஸ்கின் டு த ஃப்ளே, பல நாள் திருடம் ஒரு நாள் அகப்படுவான். த டே ஆஸ் ஐஸ் த நைட் ஆஸ் இயர்ஸ் அப்படின்னா பகலில் பக்கம் பார்த்து பேசு, இரவில் அதுவும் பேசாதே. வாட் கம்ஸ் ஃப்ரம் த கார்டெல் கோஸ் டு த கிரேவ், தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டில். த வைஸ் அண்ட் த ஃபுல் ஹாவ் தேர் ஃபாலோஸ், இனம் இனத்தோடு சேரும். ஹீ ஹூ ஆஸ் அன் ஆர்ட் ஆஸ் எவரிவேர் எ பார்ட், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. பீயிங் ஆன் த சி சைல் பீயிங் ஆன் த லேண்ட் செட்டில்டு, காத்திற்கேற்ற கோலம் கொல். நோ ரெயின் நோ கிரைன்ஸ், மாறி அல்லது காரியம் அல்ல. இங்கே ரெயின்னா மழையை குறிக்கும், இங்கே மாறினாலும் மழையை தான் குறிக்கும். ஸோ ரெயின் வந்துன்னா மாறி அல்லது காரியம் இல்லைன்றதை ஞாபகம் வச்சிங்க. பேட் வேர்ட்ஸ் ஃபைன் பேட் அசப்டன்ஸ், நுணலும் தன் வாயார் கெடும். டேக் அவே த ஃபியூல் த பாய்லிங் வில் சீஸ், எரிவதனை பிடுங்கினால் கொதிப்பது அடங்கும். பிராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட், சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். த லா மேக்கர் ஷுட் நாட் பி லா பிரேக்கர், வேலியே பயிரை மேய்ந்தார் போல. மிஸ்ஃபார்ச்சூன் நெவர் கம் சிங்கிள், பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும். லுக் நோ கிஃப்ட் ஆர்ஸ் இன் த மவுத், தானம் கொடுத்த மாட்டை பல்லை பிடித்து பார்க்கலாமா. ஆங்கர் இஸ் ஸ்வான் எனிமி, கோபம் குலத்தை கெடுக்கும். பிரேக் மை ஹெட் அண்ட் பிரிங் எ பிளாஸ்டர், பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவது போல. தேர் இஸ் டேஞ்சர் இன் மென் ஸ்மைல், தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும். லைக் ஹேண்ட் அண்ட் க்ளவ், நகமும் சதையும் போல. டிட் ஃபார் டெட், யானைக்கும் பானைக்கும் சரி. எ ஹங்க்ரி டாக் வில் ஹீட் த டங், பசி வந்தால் பத்தும் பறந்து போகும். யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த், ஒற்றுமையே பலம். நோ ஸ்மோக் வித்தவுட் ஃபயர், நெருப்பில்லாமல் புகையாது. மைட் இஸ் ரைட், வல்லான் வகுத்ததே வாய்க்கால். மெனி திங்ஸ் ஃபால் பிட்வீன் த கப் அண்ட் த லிப், கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை. ஹெல்த் இஸ் வெல்த், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங், அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. நோ பெயின் நோ கெயின், உழைப்பின்றி ஊதியமில்லை. நாலேஜ் இஸ் பவர், அறிவே ஆற்றல்.
சேரிட்டி பீயிங்ஸ் அட் ஹோம், தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மமும். கவட்டால் லாசால், பேராசை பெருநட்டம். ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், ஹோம் இஸ் த பெஸ்ட், எலி வலை ஆனாலும் தனி வலையே சிறந்தது. எம்டி வெசல் மேக் த கிரேட்டஸ்ட் சவுண்ட், குறைகுடம் கூத்தாடும். மணி மேக்ஸ் மெனி திங்ஸ், பணம் பத்தும் செய்யும். எகிள்ஸ் டோன்ட் கேட்ச் ஃபைல்ஸ், புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. டைம் இஸ் கோல்டு, காலம் பொன் போன்றது. ஓல்ட் இஸ் கோல்டு, பழமையே சிறந்தது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர், வருமுன் காப்பதே சிறந்தது. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின் த ரேஸ், முயற்சி திருவினையாக்கும். பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் ஃப்ளோக் டுகெதர், இனம் இனத்தோடு சேரும். எவரி காக் வில் க்ரோ அப்பான் இஸ் ஓன் டங்ஹில், வீட்டில் எலி வெளியில் புலி. ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்சஸ், தோல்வியே வெற்றிக்கு அடிப்படை. ஆர்ட் இஸ் லாங் அண்ட் லைஃப் இஸ் ஷார்ட், கல்வி கரையல கற்பவர் நாள் சில. லுக் பிஃபோர் யூ லீப், ஆழம் தெரியாமல் காலை விடாதே. ஃபர்ஸ்ட் டிசர்வ் தென் டிசர்வ், முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா. லிட்டில் ஸ்டோக் ஃபெல் கிரேட் ஹோக்ஸ், அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும். டிட் ஃபார் டட், யானைக்கும் பானைக்கும் சரி. ஒர்க் இஸ் ஒர்க்ஷிப், செய்யும் தொழிலே தெய்வம். மேன் ப்ரப்போஸ் காட் டிஸ்போஸ், நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். ஸ்ட்ரைக் த ராட் வைல் ஹிட் இஸ் ஹாட், காற்றுள்ள போதே தூற்றிக்கோள். இதுதான் சொன்னேன். மேலே வந்து சன்ஷைன் வரும், இங்கே வந்து வேற ஒன்று கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மீனிங் வந்தாலும் காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் தான், அந்த சன்ஷைன் வந்தாலும் காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் தான். அடுத்தது ஃபெமிலியாரிட்டி பேர்ட்ஸ் கண்டம்ட், பிரீட்ஸ் கண்டம்ட், பழக பழக பாலும் புளிக்கும். The miles of God grit slow but sure, அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும். செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப், தன் கையே தனக்குதவி. எஃபர்ட் நெவர் ஃபெயில், முயற்சி திருவனை ஆக்கும். லைவ் அண்டு லெட் லைவ், வாழு அப்படின்னா வாழ விடு. திங்க் எவரிபடி எலைக், உன்னை போல் பிறையும் நேசி. மேனர்ஸ் மேக் த மேன், ஒழுக்கம் உயர்வு தரும். ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல், நல்ல தொடக்கம் நல்ல முடிவை தரும். டூ வெல் வாட் யூ ஹாவ் டு டூ, செய்வன திருந்த செய். எவரி டைஸ் ஆஸ் இட்ஸ் ஹெப், ஏற்றம் உண்டானால் இரக்கம் உண்டு. யூ மஸ்ட் வாக் பிஃபோர் ரன், சிந்தித்து செயல்படு. டிஸ்டன்ஸ் லென்ஸ் ஹெனன்ஸ்மெண்ட் டு த வியூ, இக்கரைக்கு அக்கறை பச்சை. இதோட ஆங்கில பழமொழிக்கு இணையான தமிழ் பழமொழி பார்த்துட்டோம். அடுத்து தமிழ் பழமொழிக்கான பொருள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்படின்றதுக்கு உறவு முறைன்னு அர்த்தம். ஆடிப்பட்டம் தேடி விதை என்பதற்கு உழவு செய்தல் அப்படின்னு அந்த உழவுக்கான ஒரு பொருளை சொல்கிறாங்க. அடுத்தது மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே அப்படின்றது ஒரு அறிவுரை. அடுத்தது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்றது நம்பிக்கை. பசியாமல் இருக்க வரம் தருவேன், கொஞ்சம் பழையது இருந்தால் போடு, இது நகைச்சுவை. ஏன்னா அவருக்கே பசிக்குது, சாப்பாடு கேட்குறாரு, இவர் அவங்களுக்கு பசிக்காமல் இருக்கிறது வரம் தராராம். ஸோ அந்தமாரி சொல்கிறதுனால இது நகைச்சுவை. அடுத்து தமிழ் பழமொழியை ஆங்கிலத்தில் மாற்றுக அப்படின்னு. அதே தான் மேலே அங்கே என்ன பார்த்தோமோ அதே தான் இதில் இருக்க போது. என்ன எடுத்ததும் தமிழில் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறமா ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இதில் ஒன்று மட்டும்தான் புதுசாக இருக்குது. என்னென்னு கேட்டால், கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கேஸ்ட் நோ பில்ஸ் பிஃபோர் ஸ்வைன், அது மட்டும் நீங்கள் வச்சிங்க. மீதி இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேலேயே நம்ம பார்த்தாச்சு. இந்த தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் அப்படின்றதுக்கு வந்து இங்கே வேற ஒரு மீனிங், வேற ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈவன் ஒன் இஃப் டஸ் நாட் ரியாக்ட் த பிளட் ரிலேஷன் மேக்ஸ் யூ டு ரியாக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அங்கே மேலே வேற ஒன்று கொடுத்துருப்பாங்க. சரியா? சரி, இப்போது பழமொழினா என்ன, பழமொழி பற்றி நம்ம இலக்கியங்கள் எங்கெங்கே சொல்லியிருக்காங்க, பழமொழிக்கான விளக்கம் என்ன, அந்த மாதிரி பார்க்கலாம் வாங்க. பழமொழியை தொல்காப்பியம் முதுசொல் என்று கூறுகிறது. பழமொழியை தொல்காப்பியம் முதுசொல் என்று கூறுகிறது. பழமொழி நம் வாழ்க்கை முறையில் பெரும் முக்கியத்துவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தமிழர்களின் பண்பாட்டோடும் கலாச்சாரத்தோடும் நெருங்கிய தொடர்புடையது பழமொழி. பழமொழிகள் மூலம் தமிழர்கள் நற்பண்புகளையும் நல்ல வாழ்வியல் முறைகளையும் கற்றுக்கொண்டனர். பழமொழிகள் சுருக்கமாக இருந்தாலும் அரிய வாழ்வியலை எடுத்து கூறி நல்வழிப்படுத்தும். இந்த மூணையும் நல்லா ஞாபகம் வச்சிங்க. ஏன் சொல்கிறேன்னா,
ஒருவேளை ஸ்டேட்மெண்ட் டைப்பில் ஒரு கொஷின் கேட்கணும்னு முடிவு பண்ணால் இந்த 3 வந்து அங்கே இடம் பெறத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரியா? அடுத்தது 3வது பாயிண்ட் பாருங்கள். பழமொழி என்பது சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் ஆகும். ஒரு சமுதாயத்தில் நீண்ட காலமாக புழக்கத்தில் இருந்து வரும் அனுபவ குறிப்புகளை பழமொழி என்பர். ஒரு கருத்தை, பொருளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் சுவையாகவும் விளக்குவன பழமொழிகள் ஆகும். எப்படி? ஒரு கருத்தை, பொருளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் சுவையாகவும் விளக்குவன பழமொழிகள். மக்களின் நீண்டகால வாழ்வியல் அனுபவத்தின் வெளிப்பாடுகளை சுருக்கமாக சொல்லுவதே பழமொழியாகும். மக்களின் நீண்டகால வாழ்வியல் அனுபவத்தின் வெளிப்பாடுகளை சுருக்கமாக சொல்லுவதே பழமொழி ஆகும். பழமொழிகளை கொண்டு பழமொழி 400 என்னும் நீதி நூல் படைக்கப்பட்டுள்ளது. பழமொழிகளை கொண்டு பழமொழி 400 என்னும் நீதி நூல் படைக்கப்பட்டுள்ளது. அடுத்தது வாழ்வியல் பழமொழிகள், அதாவது வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய பழமொழிகள் எது எது? ஆசைக்கு அளவில்லை, பேராசைக்கு இல்லை இரக்க குணம், நல்ல அறிவுரை விலை மதிப்பற்றது, உழைக்க கற்ற பின் பொறுக்க கற்க, இவ்வாறு பொறுக்க கற்க, உழைக்க கற்ற பின் பொறுக்க கற்க. இது எல்லாமே வந்து வாழ்க்கையை வந்து செம்மைப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய பழமொழிகள். இது இல்லாமல் வந்து கல்வியை சார்ந்த பழமொழிகள் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது 5வது பாயிண்ட் பாருங்கள். கிராமப்புறங்களில் ஒரு சில செய்கையை குறிக்கவும் அதன் மூலம் கருத்து சொல்லவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் நம் முன்னோர்கள் பழமொழிகளை சொல்லி வந்தனர். அடுத்தது 6வது பாயிண்ட். பழமொழி என்பது ஒரு செயலுக்கு விளக்கம் தரவும் அனுபவத்துடன் சேர்ந்து அறிவுரை தரவும் சொல்லப்படுகிறது. ஆனால் தற்போது பல பழமொழிகளுக்கு அதற்குரிய பொருள் சொல்லப்படாமல் நாளடைவில் மருவி வேறு ஏதோ பொருள் சொல்லப்படுகிறது. அதுக்கு வந்து ஒரு சில எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்தலாம். புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆத்து. ஆக்சுவலாக உண்மையான பழமொழி என்னது? புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆற்று அப்படின்னு தான் உண்மையான பழமொழி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, மனம் புண்பட்டு இருக்கும்போது தமக்கு பிடித்த வேறு ஒரு செயலில் மனசை வந்து புகவிட்டு ஆற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இதுக்கு சரியான பொருள். அடுத்தது தன் கையே தனக்கு உதவி. இதுக்கான விளக்கம் என்னன்னா, ஒரு பணியை செய்வதற்கு பிறரை நம்பாமல் நாமே அந்த பணியை வந்து செஞ்சிடணும், அதுதான் சிறப்பு அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. அடுத்தது இளங்கன்று பயமறியாது. இளமை பருவத்தினர் வந்து தனக்கு பின்னால் நேரக்கூடிய அந்த துன்பத்தினை பற்றி எந்த பயமும் அறியாமல் உடனே ஒரு முடிவை எடுத்துருவாங்க. அது பேராபத்தாக போய் முடிஞ்சிடும் அப்படின்றது தான் இதுக்கான பொருள். 5ல் வளையாதது 50ல் வளையுமா? இளமையில கல்வி கற்காதவன் முதுமையில் வந்து கல்வி கற்பது என்பது முடியாத காரியம். அந்த மாதிரி வந்து இளமையில முயற்சி செய்யாதவன் வந்து முதுமையிலையும் முயற்சி செய்ய முடியாது அப்படின்றது தான் இந்த பழமொழி வந்து சொல்லுது. அடுத்தது மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காது. ஆற்று நடுவே உள்ள மண் திட்ட நம்பி ஆற்றுக்குள்ளே இறங்கக்கூடாது. அதெல்லாம் வந்து நீர் ஊறிய மண் மேடுகள்ன்றதுனால காலை வச்ச உடனே வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கிவிடும். இதையே தண்ணிக்குள்ளே மூழ்கிடும் அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம். அந்த காலத்தில் மண் குதிர் அப்படின்றதுக்கு மண் மேடு அப்படின்னா மண் திட்டு அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம் இருந்திருக்கு. நாம் அதை மண் குதிரை அப்படின்னு மாற்றிட்டோம். சரிங்களா? அடுத்தது குந்தி தின்றால் குன்றும் மாளும் என்பது போல குமரன் தன் தந்தை சேமித்து வைத்த பெருஞ்செல்வத்தை உழைக்காமலேயே செலவழித்து வரியனானான். வரி என்னன்னது? ஏழ்மையானவன் அப்படின்றது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஒரு பழமொழியை வந்து தவறான அர்த்தங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 2-3 எடுத்துக்காட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை தான் நம்ம பார்த்தோம். அடுத்தது பழமொழி எவ்வாறு வாழ்க்கை நிகழ்வோடு பொருந்துகிறது என்பதை ஒரு சில எடுத்துக்காட்டுகளோட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வாய்மையே வெல்லும், இளங்கன்று பயமறியாது, எறும்பு ஊற கல்லும் தேயும், போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து, கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இப்போது வாய்மையே வெல்லும், இதெல்லாம் வந்து வாழ்க்கையோடு தொடர்புடைய பழமொழிகள்னு சொல்கிறாங்க. வாய்மையே வெல்லும், உண்மைதான்பா ஜெயிக்கும் அப்படின்னு ஒருத்தவங்க நம்ம அறிவுரை சொல்லுவோம். இளங்கன்று பயம் அறியாது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்து பின்னாடி போய் எதையாவது ஒன்றில் மாட்டிக்குவோம். எறும்பு ஊற கல்லும் தேயும், முயற்சி செய்தினே இருந்தால் உனக்கான பாதைகளை வந்து பிறக்க செய்யும். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து, வாழ்க்கையில் வந்து எப்பவுமே போதுன்ற மனசு வேணும்ப்பா நமக்கு அப்படின்றது. கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு, நீ கற்றுக்கிட்டது கொஞ்சம் தான் இருக்குது, இன்னும் நிறையா கற்றுக்கணும் உன் வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், இந்த வாழ்க்கையில் வந்து சாதாரண ஒரு விஷயம் கூட உனக்கு வந்து
பயனுள்ள ஒரு செயலை செய்ய உனக்கு உதவியாக இருக்கும். ஸோ அதனால் எதுவாக இருந்தாலுமே வந்து உனக்கு பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளணும். ஸோ நீ வல்லவனாக இருக்கணும் அப்படின்றது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நீ மனசில் என்ன நினைக்கிறியோ அதுதான் முகத்தில் தெரியும் அப்படின்றது. இதெல்லாம் வாழ்க்கை நிகழ்வோடு பொருந்துகிற பழமொழிகள்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது மொழியை ஆள்வோம். இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா, அது அப்படியே புக் பேக்கில் மொழியை ஆள்வோன்ற பகுதியில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். பழமொழியின் சிறப்பு சுருங்க சொல்வது. ஸோ குறுக்கால ஒரு டேஷ் வந்துருக்கணும், மிஸ் ஆகிடுச்சு. நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம். உடல் ஆரோக்கியமே உழைப்புக்கு அடிப்படை. உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன யாவை? உணவு உடை உறைவிடம். உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன யாவை? உணவு உடை உறைவிடம். பத்திக்கு பொருத்தமான தலைப்பு தருக அப்படின்னா சுத்தம் அப்படின்னு கொடுத்துடலாம். அந்த பேராகிராஃப் வந்து சுத்தத்தை பற்றி இருக்கும், அதனால் சுத்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம், வேற ஒன்றும் இல்லை. பழமொழிகளை பயன்படுத்தி சொற்றொடர் அமைக்க. இப்போ நெல்லுக்கு பாய்கிற தண்ணீர் புல்லுக்கு பாய்வது போல அப்படின்னும் போது, நெல்லுக்கு பாய்கிற தண்ணீர் புல்லுக்கு பாய்வது போல படிக்கும் நல்லார் சொன்ன அறிவுரை தீயவருக்கும் போய் சேர்ந்தது. இந்த மாதிரி தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைப்பது போல பிறர் கூறும் அறிவுரை கடினமானாலும் அது நம்மை நல்வழிப்படுத்தும். மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைப்பது போல கடினமான செயலையும் விடாமுயற்சியுடன் செய்தால் வெற்றி பெற முடியும். கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது. கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது என்பது போல பிறருக்கு நாம் சொல்லிக் கொடுப்பதால் நம்முடைய அறிவானது குறைபடாது. அடுத்தது பாடலில் அமைந்துள்ள பழமொழின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. துன்பு உளது எனின் அன்றோ சுகம் உளது என்ற ராமனின் கூற்று பின்வரும் இரு பழமொழிகளில் எதற்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல் பழமொழி என்ன கொடுத்துருக்காங்க? நிழலின் அருமை வெயிலில் தெரியும், சிறு துரும்பும் பல்குத்த உதவும். இங்கே துன்பம் சுகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் இந்த சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்றதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதனால் இது கரெக்டான விடை என்னவாக இருக்கும்? நிழலின் அருமை வெயிலில் தெரியும் அப்படின்றது தான் இந்த பாடலுக்கு ஏற்ற பழமொழி. இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். குகனின் வருத்தத்தை உணர்ந்த ராமன் கூறியது, துன்பம் என்று ஒன்று இருந்தால் இன்பம் என்பது புலப்படும் என்பதே பொருத்தம். அதுதான் நிழலின் அருமை வெயிலில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? வட்டத்தில் உள்ள பழமொழிகளை கண்டுபிடித்து எழுதுக. ஸோ இது ஒன்றுமே கிடையாது. இந்த பழமொழிகளை லைனாக படிக்கிறேன், நீங்கள் இந்த பழமொழிகளை ஒன்ஸ் லிசன் மட்டும் பண்ணுங்கள் போதும். முயற்சி திருவினையாக்கும். அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். அறிவே ஆற்றல். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். வருமுன் காப்போம். சுத்தம் சோறு போடும். பருவத்தே பயிர் செய். பசித்து புசி. அடுத்து கல்வி குறித்து வழங்கப்படும் பழமொழிகளை தொகுத்து எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ கீழே கொடுத்துருக்க எல்லா பழமொழியுமே வந்து எதை பற்றி சொல்லுன்னா கல்வியை பற்றி சொல்லுது. ஸோ அப்போ கல்வியை பற்றி சொல்லக்கூடிய பழமொழி எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். கல்வி கரையல கற்பவர் நாள் சில. கல்வி அழகே அழகு. கத்த வித்தை காலத்துக்கு உதவும். 100 நாள் கத்தது 6 நாள் விட போகும். கற்க கசடர. இளமையில் கல். நூல் பல கல். சரிங்களா? இது எல்லாமே கல்வி குறித்து வழங்கக்கூடிய பழமொழிகள். அடுத்தது ஆனாலும் என்னும் இணைப்பு சொல்லை பயன்படுத்தி இருக்கக்கூடிய பழமொழிகள் பார்க்கலாம். கந்தையானாலும் கசக்கி கட்டு. கூழானாலும் குளித்து குடி. எலிவலையானாலும் தனி வலை வேண்டும். ஓட்டை சட்டியானாலும் கொழுக்கட்டை வெந்தால் சரி. ஒடிந்த கோல் ஆனாலும் ஊன்றுகோல் ஆகும். கடுகத்தனை நெருப்பானாலும் போரை கொளுத்திவிடும். சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும். அடுத்தது தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்யன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை நாங்கள் நிறைவு செஞ்சே வச்சுருக்கோம். இளமையில் கல்வி சிலை மேல் எழுத்து. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். கல்லாட்டம் படித்தவரோடு சொல்லாடாதே. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நெல்லுக்கு பாய்கிற தண்ணீர் புல்லுக்கு பாய்வது போல. மேலே பார்த்துதான் தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். அப்படின்னா மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைப்பது போல கடினமான செயலையும் விடாமுயற்சியுடன் செய்தால் வெற்றி பெற முடியும். அடுத்தது பழமொழிகளை நிறைவு செய்ய. உப்பில்லா அப்படின்னு சொல்லி டேஷ் கொடுத்துட்டாங்க இல்லையா? அதுக்கப்புறம் உப்பில்லா பண்டம் குப்பையிலே.
ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், உப்பிட்டவரை உள்ளளவும் நினை, விருந்தும் மருந்தும் 3 வேளை, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. பின்வரும் பழமொழிகளை வாழ்க்கை நிகழ்வுகளோடு பொருத்தி எழுதுக. யானைக்கும் அடிசருக்கும். தன்னம்பிக்கையோடு வாழ்ந்த என் தந்தை தனியார் சீட்டு குழுமத்தின் பகட்டு விளம்பரத்தால் பணங்கட்டி ஏமாந்து யானைக்கும் அடிசறுப்பது போல ஆயிற்று. 2வது, திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். வாழ்க்கையில் நாம் பிறருக்கு நன்மை செய்து வந்தோம் என்றால் நமக்கும் நன்மையே கிடைக்கும். வாழ்க்கையில் நாம் பிறருக்கு தீமை செய்து வந்தோம் என்றால் நமக்கும் தீமையே நடக்கும். இதையேதான் திணை விதைத்தவன் திணை அறுப்பான், விதை விதைத்தவன் விதை அறுப்பான் என்பார்கள். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. நட்பு என கொண்ட பிறகு குற்றம் இருப்பின் அதை பொறுக்கும் குணம் வேண்டும். அதை விடுத்து குற்றத்தை கடிந்துரைத்தால் நட்பு தொடராது. அடுத்தது, எறும்பு ஊற கல்லும் தேயும். வாழ்க்கையில் சின்ன சின்ன தவறுகளை இழைத்து கொண்டே வருவதால் தன் புகழுக்கு களங்கம் வராது என்று நினைக்கிறோம். வாழ்க்கையில் சின்ன சின்ன தவறுகளை இழைத்து கொண்டே வருவதால் தன் புகழுக்கு களங்கம் வராது என்று நினைக்கிறோம். மாறாக எறும்பு ஊற கல்லு தேயும் என்பது போல நம் புகழ் அழிவதற்கு நாம் செய்த சிறு தவறுகளே காரணமாகிவிடும். ஊழி பெயரினும் தாம் பெயரார். நற்பண்புகளை கைவர பெற்றவர்கள் வாழ்வில் உயர்ந்து தாழ்வு வந்த போதும் தன் நிலையில் மாறமாட்டார்கள். உரிய எழுத்துக்களை நிரப்பி பழமொழிகளை உருவாக்குகன்னு அடுத்த டாபிக்கு. இறக்கும் காலம் வந்தால் பிறக்கும் ஈசலுக்கும் சிறகு, எறும்புக்கு தெரியாத கரும்பு இல்லை. அரண்மனை உறவை காட்டிலும் அடுக்களை உறவு மேல். இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பழமொழியை கொடுத்துட்டு ரகர நகர லகர ரகர வேறுபாடை பற்றியும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தெளிவாக பழமொழியை படிக்கும்போதே படிச்சுக்கணும். கீழ்காணும் பழமொழிகளில் விடுபட்ட இடங்களில் குற்றியலுகிற சொற்களாக வரும்படி எழுதுக. அச்சொற்களை கட்டத்தில் நிரப்புக. பாருங்கள், குற்றியலுகிற சொல்ல கொண்டுலாம் நிரப்ப சொல்கிறாங்க. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. ஏற்றம் உண்டானால் இரக்கம் உண்டு. நல்லா பாருங்கள், எதுக்கு இதெல்லாம் அழுத்தி அழுத்தி சொல்கிறேன்னா, எல்லாம் குற்றியலுகிற சொல்லு. தூ டூ அப்படின்னு முடியுது பாருங்கள், எல்லாமே மட்டு உண்டு அப்படின்னு. அதுக்காக தான் அழுத்தி அழுத்தி சொல்கிறேன். காலம் பொன் போன்றது. கெடுவான் கேடு நினைப்பான். அகத்தின் முகத்தில் அகத்தின் அழகு, விடை முகத்தில் கொடுத்துருக்காங்க, தப்பு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அடுத்தது, டேஷ் சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னா, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. அடியாத மாடு படியாது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு. இது எல்லாமே என்னது, குற்றியலுகிற சொற்கள். அடுத்தது, தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்க. இளமையில் கல்வி, முதுமையில் இன்பம். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அடுத்ததுதான் முக்கியமானது, அறிஞர்களின் பொன்மொழிகளை தமிழில் மொழிபெயர்த்து எழுதுதல். எவரி ஃப்ளவர் இஸ் எ சோல் பிளஸமிங் இன் நேச்சர் அப்படின்றது, எல்லா பூக்களும் இயற்கையில் உயிருடன் இருக்கிறது. இதுக்கு நாம் என்ன பழமொழி சொல்கிறோன்னா, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. அதாவது அந்த ஆங்கிலத்துக்கு பொருள் எல்லா பூக்களும் இயற்கையில் உயிருடன் இருக்கிறது. இதுக்கு நாம் தமிழில் என்ன பழமொழியை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்ற பழமொழியை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தது பாருங்கள், சன்செட் இஸ் ஸ்டில் மை ஃபேவரட் கலர் அண்ட் ரெயின்போ இஸ் செகண்ட். இதுக்கு நான் அர்த்தம் அப்படின்னா, சூரிய அஸ்தமனமே முதலில் எனக்கு பிடித்த வண்ணம், வானவில்லின் வண்ணம் அடுத்த நிலைதான் அப்படின்னா, தோல்வியே வெற்றிக்கு அடிப்படை, ஒன்றன் மறைவில் இருந்தே புதியென தோன்றும். இந்த 2 பழமொழியில் எதை வேணால் நம்ம இதுக்கு பொருத்தமானதாக வச்சுக்கலாம். அடுத்தது, an early morning walk is a blessing for the whole day அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதிகாலை நடைப்பயிற்சி அந்நாளுக்கே ஒரு வரமாகும். அதிகாலை நடைப்பயிற்சி அந்நாளுக்கே ஒரு வரமாகும். இதுக்கு நாம் தமிழில் என்ன பழமொழி பயன்படுத்துகிறோன்னா, நன்றாய் தொடங்கும் செயல் நன்றாகவே முடியும், சிறந்த தொடக்கமே வெற்றிக்கு அடிப்படை அப்படின்ட்டு நாம் பயன்படுத்தக்கூடிய பழமொழி. அடுத்தது 4வது, ஜஸ்ட் லிவிங் இஸ் நாட் எனர்ஜ், ஒன் மஸ்ட் ஆவ் சன்ஷைன், ஃப்ரீடம் அண்ட் எ லிட்டில் ஃப்ளவர்
அப்படின்னா வெறுமையான வாழ்வு மட்டும் போதாது, ஒவ்வொருவருக்குள்ளும் ஒளி, ஆற்றல், விடுதலை, மலர் என இருத்தல் வேண்டும். இதுக்காக நாம் பயன்படுத்தக்கூடிய தமிழ் பழமொழி என்னன்னா, லட்சியமுள்ள வாழ்வே சிறந்த வாழ்வாகும், வெறும் வாழ்வு வீணே அப்படின்றது நாம் பயன்படுத்தக்கூடிய பழமொழி. அடுத்தது பொன்மொழிகளை மொழிபெயர்க்க. சரிங்களா, ஒரு புத்தகத்துலேயும் வந்து பொன்மொழிகள்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை மொழிபெயர்த்து எழுதியிருக்கிறாங்க. A nation's culture resides in the hearts and in the soul of its people. இது வந்து மகாத்மா காந்தி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதையுமே தெரிஞ்சுக்கிங்க. நம் நாட்டினுடைய பண்பாட்டினை மக்கள் அனைவரும் தம் இதயங்களிலும் ஆன்மாவிலும் நிலைத்திருக்க செய்ய வேண்டும். அடுத்தது, The art of people is a true mirror to their minds. மக்களின் கலை உணர்வே அவர்களின் உள்ளத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடி. இதை ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. The biggest problem is the lack of love and charity. இது வந்து மதர் தெரேசா சொல்லியிருக்கிறாங்க. அன்பு செலுத்துதல், தர்மம் செய்தல் இவற்றின் குறைபாடே மிகப்பெரிய பிரச்சனையாய் உள்ளது. அன்பு செலுத்துதல், தர்மம் செய்தல் இவற்றின் குறைபாடே மிகப்பெரிய பிரச்சனையாய் உள்ளது. அடுத்தது, யூ ஹாவ் டு ட்ரீம் பிஃபோர் யுவர் ட்ரீம்ஸ் கேன் கம் ட்ரூ. இது வந்து ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. உங்கள் கனவு நனவாகும் வரை கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது, வின்னர்ஸ் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி. இது வெற்றியாளர்கள் வித்தியாசமான செயல்களை செய்வதில்லை, மாறாக ஒவ்வொரு செயலையும் வித்தியாசமாக செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஷிவ்க்ரா அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. யாருன்னு தெரியல, பார்த்துங்க. அடுத்தது, இந்த வீடியோவுடைய இறுதி பகுதி சொலவடைகள். இதை மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். புண்ணுக்கு மருந்து போட முடியும், புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா? இது இயலாத செயல். அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது, மீண்டும் கிடைக்காது. விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் சென்ம பகை, தீராத பகையை குறிக்குது. எறும்பு ஊற கல்லும் தேயும், இது முயற்சியை சொல்லுது. உழைக்கிற மாடுதான் ஊருக்குள்ள விலை போகும், இது உயர்வை சொல்லுது. அடமழை விட்டாலும் செடிமழை விடாது, இடைவிடாது தொடர்வதை சொல்லுது. நினைச்சதான் கழுத, எடுத்ததான் ஓட்டம், பற்றின்மையை சொல்லுது. குடல் கூழுக்கு அழுவுதான், கொண்டை பூவுக்கு அழுவுதான் அப்படின்றது வறுமையின் வெளிப்பாடாக இருக்குது. சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்காகுமா? மாய தோற்றம். நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாக்கலாம்பூச்சி படம் எடுக்கலாமா? தன்னிலை அறிந்து செயல்படுவதை சொல்லுது. 1000 களம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும், நாசம் அதை நாசம் செய்யுது அப்படின்னா கெட்டு போதலை சொல்லுது. ஆள் கூடுனா பாம்பு சாகுமா? கையை ஊனி தான் கர்ணம் போட முடியும். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து முயற்சியின்மை, ரெண்டாவதாக சொல்கிறது வந்து முயற்சி. காவடி பாரம் சுமக்கிறவனுக்கு தான் தெரியும், வேதனையை சொல்லுது. இருப்பவனுக்கு புலி ஏப்பம், இல்லாதவனுக்கு பசி ஏப்பம், ஏழ்மையை சொல்லுது. 4 வீட்டில் கல்யாணமாக, நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமா, அலைச்சலை சொல்லுது. அவ்வப்பொழுது போக்குவதிலும் தவப்பொழுது நல்லதும்பாங்க. இதுக்கான விளக்கம் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள், சரியா? பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா? இயலாத செயல். அதிர அடிச்சா உதிர விளையும், முயன்றால் முடியும். குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலாங்கிற மாதிரி கவலையின்மை. அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம், நிரந்தரம் இல்லாத மகிழ்ச்சி. கார்த்திகை மாதம் பிறை கண்ட மாதிரி அதிக மகிழ்ச்சி. அதை விட்டாலும் கதி இல்லை, அப்பால போனாலும் விதி இல்லை, வேறு வழி இல்லாமல் இருப்பதை சொல்லுது. தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமல் பற்றாக்குறையை பற்றி சொல்லுது. அல்லுறவன் பக்கத்தில் இருந்தாலும் கில்லுறவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது. தீமை செய்பவர்களை ஒப்பிட்டு பார்த்தல். எவன் இதில் நல்லவன் கெட்டவன் ஒப்பிட்டு பார்க்கணும். அமாவாசை இருட்டில் பெருச்சாலைக்கு போன இடமெல்லாம் வழிதான் அப்படின்னா மகிழ்ச்சியை பற்றி சொல்லுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட 6வதுலேருந்து 12வது வரைக்கும் பழமொழிகள் தொடர்பாக கொடுத்துருந்த அனைத்தையுமே பார்த்துட்டோம். இதில் ஏதாவது விடுபட்டு இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம அதையும் வந்து அடுத்த வீடியோவில் சேர்த்து பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, புக்குக்கு உள்ளே இல்லாமல் புக்குக்கு வெளியில் போயிட்டு எந்தெந்த பழமொழிக்கு என்னென்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இதில் என்ன டவுட் வருது, நான் எந்த இடத்துல தெளிவாக சொல்லலைன்னு எனக்கு தெரிய வரும். ரெண்டாவது, உங்களுடைய அப்ரிசியேஷன் வந்து எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் லைக் கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.